ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பற்றியான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்த பற்றியான புராணங்கள், வரலாறு, அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக இப்போது இந்த தலம் விளங்குது. இந்த தலம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த இடத்துடைய புராணங்கள் என்ன, இந்த இடம் ஏன் இவ்வளோ முக்கியமானது, அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தனுஷ்கோடி, ராமேஸ்வரத்துலேருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த தனுஷ்கோடி பற்றியான தகவல்கள் அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். முதல்ல இந்த இடத்தோடைய பெயர் காரணம் தனுஷ்கோடி. ஏன் இந்த ஊருக்கு தனுஷ்கோடின்னு பேர் வந்துச்சுன்னா, வில்லு போல் வளைந்த கடற்கரையை உடைய ஒரு ஊருங்க. கோடின்றது முனைய குறிக்கும், அதனால் தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பெயர் காரணம் இருக்குங்க. இந்த ஊருடைய சங்க கால பெயர் தொன்மூது கோடி அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு சங்க கால பெயர் அமைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புராணம் படி இந்த தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னாரை இணைக்கும் விதமாக ராமர் பாலம் கட்டியிருக்கார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க. இந்த தனுஷ்கோடியிலேருந்து இலங்கைக்கு தான், அந்த இடத்துல தான் ராமர் பாலம் கட்டினார் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. சரி, இந்த தனுஷ்கோடிக்கு நம்ம வரோன்னா வழியில் என்னென்ன இடங்களுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கோதண்டராமர் திருக்கோயில் இருக்குங்க. அது ஒரு தனி தீவு. ராமேஸ்வரத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோதண்டராமர் கோயில் நீங்கள் அடையலாம். இந்த இடத்துல தான், இந்த ஒரு சின்ன தீவில் தான் விபீஷ்ணருக்கு ராமர் பட்டம் சூட்டினார். விபீஷ்ணரை இங்கே பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. இந்த கோயில் ரொம்ப முக்கியமான கோயில். இந்த கோயிலுக்கு அடுத்து இன்னொரு கோயிலும் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப பிரபலமான கோயில் இல்லை, ஆனால் ரொம்ப முக்கியமான கோயில். இப்போ ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்ருக்கு. நம்பு நாயகி அம்மன் கோயில். இந்த கோயிலும் தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் தாங்க இருக்குது. இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, இந்த அம்மன்கிட்ட வேண்டிக்கிறது அனைத்துமே நடக்கும் அப்படின்றது. அப்படி நடந்தால் இந்த அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சி கொடுப்பாங்களாம். அது மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோயிலுக்கும் நீங்கள் போகலாம். அடுத்து இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு நம்ம தனுஷ்கோடிக்கு போகலாங்க. தனுஷ்கோடி, இந்த தனுஷ்கோடி வந்து 1964ஆம் ஆண்டு தமிழக அரசால் வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1964 டிசம்பர் 23க்கு முன்னாடி இது ஒரு அற்புதமான அழகான ஒரு நகரமாக விளங்கியிருக்கு. ஒரு வியாபார நகரமாக இங்கே துறைமுகம் இருந்திருக்கு. இலங்கைக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்குமான நிறைய போக்குவரத்து இங்கே நடந்திருக்கு. இந்த ஊருக்கு ரயில் வசதியும் இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வசதியான ஒரு வியாபாரத்துக்கு ஏற்ற நகரமாக இந்த நகரமானது அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குங்க. 1964 டிசம்பர் 23ஆம் தேதி இங்கே மிகப்பெரிய புயல் தாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நகரம் முழுகடிக்கப்பட்டிருக்கு கடல்னால். அந்த கடும் புயல்னால் இங்கே ராமேஸ்வரம், இந்த தனுஷ்கோடி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் இந்த தனுஷ்கோடியில் கிட்டத்தட்ட 2000 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு கோர சம்பவத்தினால தமிழக அரசு இந்த ஒரு ஊரை வாழ தகுதியற்ற இடமாக அறிவிச்சிட்டாங்க. அந்த புயல் வந்ததுக்கு அடையாளமாக இந்த ஊரில் இருந்த மிச்சங்கள் இன்னும் இந்த ஊரில் இருக்குது. அதில் ஒரு சிலவற்றை நம்ம இந்த காணொளியில் பார்ப்போம். இங்கே ஒரு தேவாலயம் இருக்குது, அழிந்த நிலையில் இருக்கிற தேவாலயம். அதுக்கப்புறமா இங்கே அந்த பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது இங்கே கொஞ்சம் கோயில்களும் இங்கே இருக்குங்க.
தனுஷ்கோடியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இந்தியாவுடைய தென்கிழக்கு முனை அப்படின்னு சொல்லலாம் இந்த அரிச்சல் முனை. இந்த அரிச்சல் முனையிலிருந்து இலங்கை தலைமன்னார் தீவு ரொம்ப கிட்டங்க. அதாவது வெறும் 23 கிலோமீட்டர் தாங்க. இந்த ஒரு இடத்துல தான், இதுக்கு நடுவில் இருக்கிற இடத்துல தான் ராமர் பாலம் அமைத்ததா நம்பிக்கை இருக்குங்க. அந்த ஒரு ஃபேமஸான அந்த நிறைய சர்ச்சை மிகுந்த இடம் ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ராமர் பாலம்னு சொல்லுவாங்க. அந்த இடம் இங்கே தாங்க இருக்குது. இந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமான இடம்னு சொல்லலாம். புவியியல் ரீதியாகவும் சரி, புராண ரீதியாகவும் சரி, இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படுதுங்க. ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு அழைப்பாங்க, ராமர் பாலம் அப்படின்னும் அழைப்பாங்க. ஒரு அற்புதமான இடம் இந்த இடம். பார்த்துருப்பீங்க தனுஷ்கோடி பற்றியான தகவல்கள் ஓரளவுக்கு இந்த காணொளி மூலமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்தியாவுடைய தென்கிழக்கு முனை அப்படின்னு சொல்லணும். நிறைய டூரிஸ்ட், நிறைய ட்ராவலர்ஸ் இங்கே வந்துட்டுருக்காங்க. நம்ம சேனலில் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம். இதுக்கு முன்னாடி 2019 கூட நம்ம இங்கே vlog பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்குலாம் இல்லை. ஜஸ்ட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுடைய இதுவாக அது இருந்தது. இந்த ஒரு காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.